தமிழக அரசாங்கம் கேரளாவுக்கு தமிழகத்துல இருந்து கனிம வளங்களை கொண்டு போறத 3 மாதத்துக்கு தடை பண்ணிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப பாருங்க, இந்த ரோட்ல பாருங்க. இப்ப நேத்துலாம் நீங்க இந்த ரோட்ல நின்னீங்கன்னா வரிசையா வந்துகிட்டே இருக்கும். வரிசையா 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு பெரிய பெரிய லாரி, அதுவும் பாத்தீங்கன்னா 20-24 டயர் கொண்ட பெரிய பெரிய லாரிகள்லாம் வரும். இன்னைக்கு அரவம் இல்லாம இருக்கு. நிம்மதியா வாகனங்கள் போகுது. இந்த லாரிகளால இந்த கடந்த 5 வருடங்கள்ல இந்த பகுதி பூரா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கான். ரோடுகள் பூரா நாசமா போச்சு. அதே மாதிரி குடிநீர் பிரச்சனை, எல்லா பக்கமும் அடிக்கடி பிரச்சனை, நிறைய விபத்துகள். இங்க உள்ள மக்கள் அங்கங்க விபத்துல விழுந்து கையை காலை இழந்து இன்னைக்கும் அவங்க முடமாக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த பகுதியே நிலநடுக்கம் ஏற்பட்டு இது அத்தனைக்கும் இந்த குவாரிகள் தான் காரணம், இந்த கனிம வள கொள்ளதான் காரணம். அப்படிப்பட்ட நிலையில இன்னைக்கு இந்த அரசாங்கம் பொறுப்பேற்ற பிறகு 3 மாதம் தடை பண்ணிருக்கிறாங்க. இந்த தடையை நிரந்தர தடையாக்கணும். ஏன்னா மலையில தான் கேரளாவே இருக்கு. அவங்க எவ்வளவு வேணாலும் கனிம வளங்களை தயார் பண்ணி அவங்க எடுத்துக்கிடலாம், வெட்டி வெட்டி எடுத்துக்கிடலாம். ஆனா அப்படி இருக்கக்கூடிய மலை பிரதேசத்துல கனிம வளங்களை எடுக்காம நம்ம தமிழ்நாட்டுல இருந்து அள்ளிட்டு போறது மிகப்பெரிய தவறு. இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள், வியாபாரிகள், எல்லா தரப்பு மக்களும் போராடி இன்னைக்கு தமிழக அரசாங்கம் செவிசாய்த்து 3 மாதங்கள் தடை செய்திருப்பதை நிரந்தர தடையாக ஆக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அப்துல் காதர். நமக்கு தேவையான கனிம வளங்கள் கிடைக்கிறது. இங்க எல்லாம் விலை அதிகமாயிருச்சு. ஒரு யூனிட் 2000 வாங்குற இடத்துல இன்னைக்கு 5000 கொடுத்து வாங்கக்கூடிய அளவுக்கு கனிம வளங்களுடைய விலைகள் அதிகரிக்கப்படுது. அதே மாதிரி பாருங்க, எங்கெல்லாம் இந்த குவாரிகள் இருக்கோ அது பக்கத்துல உள்ள விவசாய நிலங்கள் பூரா பாதிக்கப்பட்டுருது. விவசாயிகள் பூரா கஷ்டப்படுறாங்க. அதே மாதிரி இந்த கனிம வளங்கள் தோண்டக்கூடிய அந்த குவாரிகள் பக்கத்துல உள்ள விலைகள், அந்த இடத்தினுடைய விலை ரொம்ப மதிப்பு குறைஞ்சு போச்சு. அந்த மாதிரி அந்த சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் விலை மதிப்பு குறைஞ்சதுனால அவங்களுடைய வீடு எல்லாமே அவங்க ஒரு நல்ல காரியத்துக்கு, ஒரு கல்யாணத்துக்கோ நல்ல விசேஷத்துக்கோ விற்க போனா விலை போக மாட்டேங்குது. அப்படி இந்த குவாரிகளால நிறைய இடையூறுகள், இந்த கனிம வள லாரிகளால மிக மோசமான இடையூறுகள் ஏற்பட்டிருந்த நிலையில இந்த அரசாங்கம் இன்றைக்கு 3 மாசம் தடை செய்திருப்பதை வரவேற்கிறோம். இந்த தடையை நீட்டிக்க வேண்டும் என்று கேட்டு